நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சம் வீடியோ யூடியூப்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் கனெக்ட் பண்ணுங்க வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன், கொஞ்சம் பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல இருந்தே கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அதனால யூடியூப் நம்ம சேனல்ல ஃபோக்கஸ்டா வீடியோ போட முடியல. லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் டே ப்ரிவியூ போட்டிருந்தேன். பட் செகண்ட் அண்ட் தேர்ட் டேனால அன்ஃபார்ச்சுனேட்லி போட முடியல. பட் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இந்த சீரிஸ் இந்தியா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய சீரிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சிடுங்க. என்னடா சும்மா ரீசன் சொல்றேன், ஒழுங்கா வீடியோ வர மாட்டேங்குது நீங்க இது பண்ணாதீங்க. இனிமேல் ரெகுலரா ப்ராமிஸா உங்களுக்கு வீடியோ வந்துன்னே இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஆனா நான் சொன்ன மாதிரி நடக்கல. நியூசிலாந்து வேற மாதிரி பண்ணி 2-1 ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ப முடியல இது. ஏன்னா இது ஒரு நியூசிலாந்து சி டீம். லிட்டரலி பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர் இல்ல, டாம் லேதன், கேன் வில்லியம்சன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டார் பவுலர்ஸ் ஆடம் மில்லன், மேட் ஹென்ரி யாருமே இல்லாம, இஸ்ரோதி யாரும் சாட்னர் இல்லாம 2-1 ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இந்தியாவுக்கு ஒரு மகா டிஃபீட், பெரிய அசிங்கம். பட் நியூசிலாந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஸோ அங்கேருந்து ஃபோக்கஸ் எங்க ஷிஃப்ட் ஆன்னு பாத்தீங்கன்னா ஓடிஐ சீரிஸ் இதுக்கப்புறம் கிடையாது. வேர்ல்ட் கப் இன்னும் டைம் இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்ன்றதுனால எல்லாம் மறந்துருவாங்க. நம்மளும் அப்படின்னு இருக்க போறோம். ஏன்னா நெக்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. லெஸ் தென் 2 வீக்ஸ் தான். ஏன்னா February 7 ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா நடக்குது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து அது 4 மாசத்துக்கு T20 திருவிழா தான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1.5 மாசம் இதுல போகும். மார்ச்ல இருந்து மே IPL 2026 வந்துடும். ஸோ அவ்வளவுதான் மக்களே. கிரிக்கெட் ஃபேன்ஸ், T20 ஃபேன்ஸ் ரெடியா இருங்க, இது உங்களுக்கான காலம். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இதை பத்தி நிறைய கண்டென்ட் கவர் பண்ணினே இருப்பேன். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் இஸ் லெஸ் தென் 2 வீக்ஸ். ஸோ அதனால எல்லா ஃபோக்கஸும் T20 வேர்ல்ட் கப்ல போறதுனால T20 ஃபார்மேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா ஓடிஐ இது தோத்துட்டோம் 2-1 யாருமே அவ்வளவு பேச மாட்டாங்க. பட் பேசணும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம முன்னாடி வருவோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓடிஐ சீரிஸ்ல நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஹிஸ்டரியில இந்தியா தோக்கடிச்சு 2-1 ஜெயிச்சிட்டாங்க. பட் ஃபோக்கஸ் ஷிஃப்ட் டு T20. இப்போ 5 T20 2 டீம் ஆட போறாங்க. இதுதான் ஃபைனல். இது T20 வேர்ல்ட் கப் முன்னாடி 2 டீம்ஸ்க்கும். ஸோ போத் டீம்ஸ் வில் ஹேவ் டு மேக் தேர் 11s ஃபிட். அதே மாதிரி இந்தியாவுக்கும் சில பல கன்சர்ன்ஸ் இருக்கு. பட் என்ன நம்ம வருவோம். ஸோ இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இந்தியா vs நியூசிலாந்து T20 சீரிஸோட ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் ப்ரிவியூ பத்தி தான் பேச போறோம். இன்னில இருந்து உங்களுக்கு வீடியோ ரெகுலரா வரும். 5 T20க்கு ப்ரிவியூ வரும். ரிவ்யூ வந்து ஷார்ட்ஸா ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் அந்த இதுல ஷார்ட்ஸா வரும். அந்த மேட்ச் முடிஞ்ச நைட்டு இல்ல அடுத்த நாள் காலைல ரிவ்யூ வந்துடும். ஸோ மக்களே சேனல்ல மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, லைக் கொடுங்க, கண்டென்ட்டை ஃபுல்லா பாருங்க. ஸோ உங்களுக்கு சொன்ன மாதிரியே என்னன்னா இந்தியா லாங் பிரேக் அப்புறம் வராங்க. சவுத் ஆப்பிரிக்கா முடிச்சுட்டு சின்ன பிரேக் அப்புறம் வராங்க. நியூசிலாண்டோட ஆட போறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் 3 ஓடி சொல்லியிருந்தோம். இந்தியா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய சீரிஸ் 1-0 2-1 கோட்டை விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் T20லாவது இந்தியா ஜெயிச்சே ஆகணும்ன்ற வெறியில இருக்காங்க. ஏன்னா T20 தான் நம்ம டாமினேட் பண்றோம். ஸோ அதனால T20 சீரிஸ் கன்ஃபார்ம் இந்தியா ஜெயிப்பாங்க நம்மளா. ஸோ அதுக்கு ஷெட்யூல் பார்த்துரும். 3 ஓடி முடிஞ்சு போச்சு. ஸோ எத்தனை T20 பாத்தீங்கன்னா 5 T20 இந்தியா ஆடுறாங்க. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 21 ஜனவரி, 23 ஜனவரி, 25, 28, 31. ஸோ ஜனவரியிலே 5 T20 முடியுது. எங்கெங்க ஆட போறாங்க பாத்தீங்கன்னா நாக்பூர், ராய்ப்பூர், கவுஹாத்தி, வைசாக், திருவனந்தபுரம். T20 வேர்ல்ட் கப்ல நடக்காத நியூஸ் தான் ஆடுறாங்க. ஸோ இட் வில் பி மேட்ச் பிராக்டிஸ் ஃபார் போத் டீம்ஸ். எல்லாமே 7 o'clock நம்ம இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆகும். லைவ் இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் ஜியோ ஹாட் ஸ்டார்ல வரும். அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1-2 தமிழ் வரும். ஸோ மக்களே இதுதான் இந்தியா T20 நியூசிலாந்து T20 சீரிஸ் ஷெட்யூல் அண்ட் டீடைல்ஸ். ஸோ இன்னைக்கான ஃபேக்ட் ஆஃப் நம்ம என்ன ஃபேக்டை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஓடிஐ சீரிஸ்ல நியூசிலாந்து வந்து இந்தியாவை தோக்கடிச்சதே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தோக்கடிக்கிறாங்க சின்ஸ் 1980s. அப்போதுல இருந்து நியூசிலாந்து வந்து இந்தியா டூர் பண்ணினே இருக்காங்க. பட் ஒரு டூர்லயுமே நியூசிலாந்து டைம் வந்து இந்தியாவை ஓடிஎஸ்ல பீட் பண்ணதே கிடையாது. லாஸ்ட் இயர் வந்து டெஸ்ட்ல ஜெயிச்சுட்டு போனாங்க 3-0. இந்த ரெட்டி ஓடிஎஸ்ல 2-1 ஜெயிச்சுட்டு போறாங்க. என்ன நடக்க போதோ T20ல, ஏன்னா பயமா இருக்கு. இந்த மாதிரி கம்பீர் கீழே இந்தியா மோசமா இருக்காங்க. இது ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் ஆஃப் டே. பாத்தீங்கன்னா நாக்பூர் ஸ்டேடியம் நடக்குது. இந்த ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா இந்தியா லிமிட்டடா தான் T20 ஆடி இருக்காங்க. பட் இந்த ஸ்டேடியம் 2016 T20 வேர்ல்ட் கப் ஹோஸ்ட் பண்ணுது. ஸோ ஓவரால் இந்த ஸ்டேடியமோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 13 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் 9 தடவை, ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் டீம் 4 மேட்சஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஐபிஎல்லுமே 2 தடவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் தான் ஜெயிச்சிருக்கு. ஒரே ஒரு தடவை தான் செகண்ட் பேட்டிங் டீம் ஜெயிச்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இங்க பாத்தீங்கன்னா 167 அண்ட் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 158. ஸ்பின்னர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலா இருப்பாங்க. ஒரு 6 to 15 ஸ்பின்னர் ஃபார் டாமினன்ஸ் நிறையவே இருக்கு. அண்ட் பவர் பிளே அண்ட் டெத்ல ஸ்லோ ரன்ஸ் அண்ட் எஃபெக்டிவா பவுலிங் பண்றது நல்லா யூஸ் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆவரேஜ் ஃபர்ஸ்டிங் ஸ்கோர் 170 மேல வச்சா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஜெயிக்கலாம். பட் இங்க டியூ வர கண்டிப்பா ஹெவி சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால சேசிங் பண்ண டீம் பெஸ்ட். அதே மாதிரி பவர் பிளே அண்ட் டெத்ல எந்த டீம் நல்லா பவுலிங் போடுவாங்க அவங்க ஜெயிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டேடியம் மேட்சஸ். ஸோ வாங்க வீடியோ இந்தியாக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்தியன் டீமோட ஸ்குவாட் படிச்சுட்டு பிளேயிங் லெவன், அதுக்கப்புறம் அனாலிசிஸ் குள்ள போவோம். ஸோ ஸ்குவாட் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்ல. ஏன்னா பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங் இதெல்லாம் ஓகே. பட் திலக் வர்மா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. பட் ஒரு இன்ஜுரின்றதுனால அவருக்கு பதிலா ஃபர்ஸ்ட் 3 T20s மட்டும் ஸ்ரேயஸ் நேம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் T20s இந்த ஸ்குவாட். கீப்பர்ஸ்ல அதே தான் சஞ்சு சாம்சன், நிஷான் கிஷன். ஆல்ரவுண்டர்ஸ்ல ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், சிவம் துபே. பவுலிங்ல ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், அஷித் தானா, ரவி பிஷ்னாய். ஏன்னா வாஷிங்டன் சுந்தருக்கும் சின்ன இன்ஜுரி நிகழ் இருக்கு. ஸோ அதனால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா பிஷ்னாய். ஸோ பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், திலக் வர்மா பதிலா பிஷ்னாய் ஸ்ரேயஸ் வந்திருக்காங்க. மற்றபடி அதே ஸ்குவாட் தான். ஸோ இதனால பிளேயர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு நீ நினைக்கிறியாடா, இல்ல இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இருக்காது. பட் ஒரு சின்ன ஆர்டர் மாறும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 11s இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். இது கரெக்டா தப்பா நீங்க காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களோட 11s இந்தியாவது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அபிஷேக் சர்மா லோ பண்ணி, சஞ்சு சாம்சன்
எஸ்டாப்ளிஷ் பாரு. ஒன் டவுன்ல திலக் வர்மா இல்லாத இடத்த எனக்கு தெரிஞ்சு ஐயர் போறதுக்கு பதிலாக அவங்க எஸ்டாப்ளிஷ் இஷான் கிஷானுக்கு போவாங்க லெஃப்ட் ஹேண்டர். ஸோ ஆடர் அட்வான்டேஜ். ஸோ இஷான் கிஷான் மேபி ஒன் டவுன் வரலாம். 4 சூர்யா, 5 டூபே, 6 ஹார்திக், 7 அக்ஷர், 8ல வாஷி வருவார். பட் அவருக்கு பதிலாக அஷித் அனாடா வாய்ப்பு இருக்கு. 9 வருண் சக்கரவர்த்தி, 10 அஸ்தீப், 11 பும்ரா. பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ், ரிங்கு சிங், ரவி பிஷ்னாய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் போவோம். அபிஷேக் சர்மா இஸ் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்னே சொல்லலாம். லாஸ்ட் ஒன்ல சும்மா இந்தியா பிரிச்சு மேஞ்சிருக்காரு. ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஃபார் இந்தியன் T20s 2025 அபிஷேக் சர்மா தான் நம்பர் 1 ரேங்க் T20 பேட்ஸ்மேன் வர. ஸோ செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. பட் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் ஒரு அவரோட ஃபார்ம்ல ஒரு சின்ன டிப்பு தெரிஞ்சது. அபிஷேக் சர்மா ஒரு 50 கூட போடாம அந்த சீரிஸை முடிச்சாரு. இட்ஸ் வெரி என்ன சொல்றது டிஃபிகல்ட் டு see him play a series like that. But அபிஷேக் சர்மா நீட்ஸ் அ கம்பேக். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் T20ல எனக்கு தெரிஞ்சு நாக்பூர்ல அவர் சீக்கிரம் விக்கெட் எடுக்கணும்னா கண்டிப்பா நியூசிலாந்து மாட்டிப்பாங்க. ஏன்னா அபிஷேக் சர்மா ஃபார்ம் அங்கே தெரியும். ஸோ அவர் ஒரு பிக் நாக் டியூல இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் T20ல செம்மையா ஆடுவார் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் கூட ஓப்பனிங் வரும்போது சஞ்சு சாம்சன். ஏன்னா பாத்தீங்கன்னா சாம்சன் அபிஷேக் சர்மா ஒரு எஸ்டாப்ளிஷ் காம்பினேஷன். கில்லு வந்து தேவையில்லாம பிரச்சனையாச்சு. எதுவுமே செட் ஆகல. பட் திரும்பி இந்த காம்பினேஷன் வந்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா சஞ்சு சாம்சன் ஆஸ் கீப்பராகவும் நல்லா பண்ணிருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ல கில்லோட சூப்பரா பண்ணிருக்காரு. ஸோ இஸ் டிசர்வ் இஸ் ஸ்பாட். பட் சஞ்சு சாம்சன் பர்மனண்டா ஓப்பனிங்கே நான் T20 வேர்ல்ட் கப்புக்கு வரணும்னா இந்த சீரிஸ் அவர் யூஸ் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் 250 ஒரு செஞ்சுரி வச்சாதான் சாம்சன் இடம் சீல் ஆகும். திலக் வர்மா இல்லாத இடத்துல இஷான் கிஷான் அவரோட சான்ஸை ப்ரூவ் பண்ணா கண்டிப்பா இஷான் கிஷானுக்கு சான்ஸ் போகும். ஏன்னா திலக் வர்மா இல்ல ஃபார்மர் மும்பை இந்தியன் டீம். ஸோ சூர்யாக்கு எல்லாரும் பத்தியும் தெரியும். ஸோ கண்டிப்பா இஷான் கிஷானுக்கு சான்ஸ் போகும். அதை அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்றாரு ஒன் டவுனோ நம்பர் 4 எங்க ஆரம்பிச்சாலும் இஷான் கிஷான் கண்டிப்பா ஒரு 50 ஒரு 30 அடிச்சாதான் அவர் இடத்த சீல் பண்ண முடியும். இல்லைன்னா அதுக்கப்புறம் அவருக்கு கஷ்டம். ஸோ பாக்கலாம் இஷான் கிஷான் சஞ்சு சாம்சன் இது ஒரு சேலஞ்சிங் சீரிஸா இருக்கும். மிடில் ஆர்டர் பக்கம் போனா ரிங்கு சிங், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க 2 பேருமே ரிசர்வ்ஸ் தான். ஸ்ரேயஸ் ஐயர் பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஆஃப் திங்ஸ்லேயே இல்ல சடனா வந்திருக்காரு. ஓகே ஃபைன். ஐயர் பதில குறையே சொல்ல, கேப்டன்சி மட்டும் நல்ல பிளே எதுவுமே சொல்ல. பட் சடன்லி பிளேயிங் லோன்ல உடனே ஃபிட்டா வாரா நீங்க கேட்கலாம். அதுதான் கஷ்டம். ஏன்னா இது ஒரு எஸ்டாப்ளிஷ் 11s லாஸ்ட் ஒரு 6-8 மந்த்ஸா இந்தியன் டீம் இந்த 11ல ஆடுறாங்க. ஸோ திடீர்னு ஐயர் வந்து திலக் வர்மா பலம் வந்துட்டா எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. இஷான் கிஷான் மட்டும் நீ எப்படி ஆடலாம்னு கேட்கலாம். இஷான் கிஷானாவது இப்போதோ சாயத் முஸ்தக் இல்ல பண்ணிருக்காரு. பட் ஐயர் அதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் ஐயர் நான் பேக்கப்பா போறேன். ரிங்கு சிங் ஒரு செம்ம பிக்கு, சூப்பர் பினிஷர். தேவைப்பட்டா டூபேல் அக்ஷர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ரிங்கு கூட ஆடலாம். அது பிரச்சனை கிடையாது. பட் பிரச்சனையே சூரியகுமார் யாதவ் தான். ஏன்னா அவர் கேப்டன்சி ப்ராப்ளம் இல்லை, அவர் பேட்டிங் தான் ப்ராப்ளம். அவர் ஃபார்முக்கு வந்து கிட்டத்தட்ட 28 இன்னிங்ஸ் ஆச்சு, ஒரு 50மே இல்லை. ஸ்டில் கேப்டனா சூப்பரா பண்ணார். பட் பேட்டிங்ல அட்டர் ஃபெயிலியர் இருக்காது. அவர்கிட்ட இருந்து ஒரு பிக் நாக் எதிர்பார்க்கிறேன். கேப்டன்ல இருந்து ஸ்டெப் அப் பண்ணோம் பேட்டிங்ல. அது மிடில் ஆர்டர் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். சிவம் துபே, ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் இவங்க 3 பேருமே சூப்பரா ஃபார்ம்ல இருக்காங்க. எஸ்பெஷலி ஹார்திக் பாண்டியா அண்ட் சிவம் துபே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. வைஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேல் உங்களுக்கே தெரியும் 4 ஓவர் 30 ரன் போட்டுருவாரு. தேவைப்பட்டா பேட்டிங்ல எந்த அப்பல அந்த ஆர்டர்ல 5, 6, 4 எங்க நீங்க அமிச்சாலும் நல்லா ஆடி கொடுப்பாரு. ஹார்திக் பாண்டியா சோதக்கா சீரிஸ் திரும்பி வந்துட்டா இன்ஜின்ல இருந்து ஒரு சூப்பர் 2 இன்னிங்ஸ் ஆனாரு. பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் பாண்டியா. பட் சிவம் துபே பவுலிங் கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங் எங்கெங்க வராலும் அங்கங்க அடிக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு சாலிடா 5-6 ரன் செம்மையா இருக்கு. பவுலிங்கும் இந்த 3 பேர் கிட்ட நீங்க 10 ஓவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். பேட்டிங்குமே செம்ம ஹார்ட் ஹிட்டர்ஸ். அக்ஷர் பட்டேல் செம்மையா என்ன சொல்ல ஸ்லோட்டர் விளையாடுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட ஸ்ட்ராங்கஸ்டே இந்த ஆல்ரவுண்டர் சுத்தி தான் இருக்கு. ஸோ சீரிஸ்ல இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா ஃபர்ஸ்ட் T20ல யாரோட கை ஓங்குதுன்னு பார்க்கலாம் 3 பேர்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் பக்கம் போவோம். இங்கதான் இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது. ஏன்னா ஜஸ்பீத் பும்ரா எனக்கு தெரிஞ்சு ஒரு கோட், உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவரை பத்தி நான் குறைய சொல்ல. பட் ஆனா ஏஷியா கப்ல இருந்து என்னவோ அவரோட ஃபார்ம் லைட்டா டிப்பான மாதிரி இருக்கு. பழைய ஃபியரி பும்ரா என்னால பார்க்க முடியல. அது ஏன் எனக்கு தெரியல. அது எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா இல்ல உங்களுக்கு தோணுதா நீங்க காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பழைய பும்ராவா நான் பார்க்க ஒரு 2-4 ஒரு 3-4 பும்ரா எடுக்கணும். பழைய மாதிரி அவர் இந்த ரிதம் வரணும்னு ஆசைப்படுறேன். அஷ்தீப் சிங் என்னதான் 30-40 ரன் பண்ணாலும் கண்டிப்பா 2-3 விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ அது பிரச்சனை இல்லை. வாஷிங்டன் இல்லாத இடத்த ரிங்கு சிங் வச்சு நிரப்பினா அஷித் அனாவால ஆட முடியாது. என்ன எனக்கு அஷித் அனா வேணும் ஒரு ஆல்ரவுண்டரா நான் பாக்குறேன்னா கண்டிப்பா நம்ம ரேட்ல 15 ஆவாரு. நியூசிலாந்து சீரிஸ்ல பேட்டிங் சூப்பரா பண்ணார் ஓடியில. பட் பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ பவுலிங் நல்லா போட்டா மேபி T20 செட்டப்ல 11ஸ்ல வரலாம். வாஷி இல்லாத இடத்துல பார்க்கலாம். அஷித் அனாக்கு இது ஒரு சேலஞ்சிங் சீரிஸ் தான். நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் டீமோட அவ்வளவுதான். ஸோ குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி ஒரு செம்ம காம்பினேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் இல்லாத இடத்தை எப்படி நிரப்ப போறாங்க தெரியல. ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனா ரிங்குக்கு போறாங்களா, இல்ல எக்ஸ்ட்ரா பவுலர் வேணும்னா குல்தீப் ஆடுக்க போற 3 ஸ்பின்னரோட போவாங்களா, இல்ல எனக்கு ஆல்ரவுண்டர் பேட்டிங் எபிலிட்டி வேணும் அஷித் அவனோட போறாங்கன்னு தெரியல. வருண் சக்கரவர்த்தி நம்பர் 1 பவுலர் T20 ரேங்கிங் சூப்பரா போறாரு. அவர் பத்தி குறையே கிடையாது. அவர் பிக் பண்ண இன்னும் கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த 4 ஓவர் டெட்லியா இருக்கும். ரவி பிஷ்னாய் பேக்கப் தான். மோஸ்ட்லி அவர் எந்த மேட்ச் ஆட மாட்டாரு. அவர் எப்படி ஃப்ரேம் ஆஃப் திங்ஸ் எதின்னு வந்தான்னு தெரியல. அவர் கையில் நிறைய நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பட் எனிவேஸ் தெரியல. பட் குல்தீப் யாதவ் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அவருக்கும் ஒரு டிசைடிங் சீரிஸா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் T20ல ஸ்பின்னர்ஸ் ஆதிக்கும் நிறையவே இருக்கும். ஸோ அவ்வளவுதான் மக்கள். இந்தியன் டீம் பத்தி நான் பேசிட்டேன். ஸோ 11ஸும் எப்படி இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். நான் ஆல்சோ பிளேயர்ல யார் யார் ஃபார்ம்ல இருக்காங்க, இல்ல இவங்க எதுக்கு எப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஓவரால் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. 11ஸ் வச்சு பார்க்கும்போது ஸ்பின் கொஞ்சம் நிறைய எடுத்துன்னு போகலாம். ஸோ மேபி வாஷி இல்லாத இடத்துல குல்தீப் யாதவ் ஆட வச்சா நல்லா இருக்கும். பட் அவங்க அஷித் அனா பக்கம் தான் போவாங்க நான் சொல்றேன். பட் எனிவேஸ் பவுலிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு, பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆன் பேப்பர் இந்த இந்தியன் டீம் அச்சுக்கு ஆள் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ வாங்க நியூசிலாந்து பக்கம் போகலாம். நியூசிலாந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக் காசஸ் மக்களே. அவங்க எப்பயுமே வந்து அன்பிரடிக்டபிளா இருப்பாங்க. நீங்க அவங்க ஸ்குவாட் வச்சு பார்க்கலாம், என்னடா இது ஒண்ணுமே இல்ல, ரொம்ப வீக்டா, பேட்டிங் சரியில்லை, பவுலிங்ல போறா இல்ல, பழைய மாதிரி போல்ட் இல்ல,
அப் த ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரெசிவா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சொல்லலாம். பட் அப்பயுமே அந்த நியூசிலாந்து டீம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்க கணக்கை தப்பாக்குவாங்க. அதுதான் நியூசிலாந்து. அவங்களோட ஸ்குவாட் படிச்சிருவோம். மிச்சல் சாண்டனர் கேப்டன், மைக்கேல் பேஸ்வெல் அவர் ஆடுவாரான்னு தெரியல, லாஸ்ட் தேர்ட் ஓடியில் ஒன்றிலே போனாரு. மார்க் சாப்மன், டெவான் கான்வே அன்எக்ஸ்பெக்டட், ஜேக்கப் டஃபி, ஜக்காரி ஃபோக்ஸ், மேட் ஹென்ரி, கைல் ஜெமிசன், பீவன் ஜேக்கப்ஸ், டேரில் மிச்சல், ஜிம்மி நீஷம், கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா, டிம் ராபின்சன், ஈஸ்வரி, ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் மட்டும் இல்ல, மற்றபடி இது ஒரு கன் ஸ்குவாட். அவங்க T20 வேர்ல்ட் கப்ல ஜாயின் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இந்த லெவன்ஸ்ல நியூசிலாந்து எப்படி போவாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்றேன். நீங்க உங்களுக்கு தாராளமா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லோ பண்ணி டிம் ராபின்சன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன். நம்பர் 1 டவுன்ல ரச்சின் ரவீந்திரா வருவார். நம்பர் 4ல டேரில் மிச்சல், நம்பர் 5ல கிளென் பிலிப்ஸ், நம்பர் 6ல ஜிம்மி நீஷம், நம்பர் 7 மிச்சல் சாண்டனர் த கேப்டன், நம்பர் 8 வந்து கைல் ஜெமிசன், நம்பர் 9 ஜேக்கப் டஃபி, நம்பர் 10 ஈஸ்வரி, நம்பர் 11 மேட் ஹென்ரி. ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் T20 போற ஸ்குவாட் கிடையாது. சில பிளேயர்ஸ் இங்க ரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட், அப்புறம் மைக்கேல் பேஸ்வெல் தேர்ட் இன்ஜுரின்னு போனாரு. அதுக்கப்புறம் ஆடம் மில்னே. ஸோ நிறைய பேர் இல்ல. பட் இந்த 11 பார்க்க வரல நல்லா தான் இருக்கு. பவுலிங் கொஞ்சம் வீக்கா தெரியுது. பட் பேட்டிங் ஜேமிசன் வரைக்கும் நல்லா இருக்கும். ஸோ பார்க்கலாம் நியூசிலாந்து போல ஸ்டெப் அப் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். டாப் 3 பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, டிம் ராபின்சன், டெவான் கான்வே. ஸோ எனக்கு தெரிஞ்சு த்ரூ அவுட் த T20 சீரிஸ் இந்த 3 பேர் தான் ஆடுவாங்க. டிம் சைஃபர் பிக் பேஷ் ஆட்டு வரதுனால ஸோ மோஸ்ட்லி இந்த சீரிஸ் அவங்க கிடையாது, அந்த ஸ்குவாட்லயும் கிடையாது. ஸோ டிம் ராபின்சன், டெவான் கான்வே, அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா. ஸோ டாப் 3 இதை சுத்தி தான் ரிவால்வ் ஆகும். ஸோ இந்த டாப் 3 பார்க்க அக்ரெசிவா இருக்காது. பட் யாரா ஒருத்தர் மாட்டினா நல்லா ஆடுவாங்க. கான்வே பத்தி உங்களுக்கு தெரியும், இன்னிங்ஸ் பில்ட் பண்ண டைம் எடுத்துப்பார். பட் செட்டில் ஆயிட்டானா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அடிப்பாரு. ரச்சின் ரவீந்திரா வந்து கிளாஸ் அப்பார்ட், ஏன்னா நல்ல ஸ்ட்ரோக் மேக்கிங் இருக்கு. பட் ரன்ஸ் எஃபெக்டிவ் அடிப்பாரா தெரியாது. டிம் ராபின்சன் இந்தியன் பிச்சஸ்க்கு புதுசு. ஸோ அதனால எப்படி அடாப்ட் ஆகும் தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாக்பூர்ல இந்த டாப் 3 கொஞ்சம் மாட்டிப்பாங்களோ, பிரிட்டிலா இருக்கும்னு தோணுது. ஸோ இந்தியன் பவுலர்ஸ் வில் ரன் த்ரூ. அதுவும் எஸ்பெஷலி பாண்டியா, பும்ரா, அஷ்டீப் வச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு யார் டாப் 3ல 30+ தாண்டாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மில்லர் பக்கம் போவோம். மார்க் சாப்மன், கிளென் பிலிப்ஸ், டேரில் மிச்சல். மார்க் சாப்மன் மோஸ்ட்லி பேக்கப் தான், ஏன்னா ஹைலி தே வில் ப்ரிஃபர் ஜிம்மி நீஷம். ஸோ அதனால அவர் பேக்கப்ல இருப்பார். பட் ஒரு நல்ல டேலண்ட், ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டர் கிடையாது. பட் எஃபெக்டிவா அடிப்பார், நல்ல ஹிட்டர் ஆஃப் த பால் தான். டேரில் மிச்சல் செம்ம ஃபார்ம்ல இருக்கார். ஓடியில அப்படியே T20 ரெப்ளிகேட் பண்ணா சூப்பரா ஆடுவார். அவர் மிடில் ஆர்டர்ல செம்ம பிளேயரா தெரியும். ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்டா பேய் மாதிரி ஆடுறாரு. ஸோ அதனால பார்க்கலாம் வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் vs குல்தீப் vs டேரில் மிச்சல் நல்லா இருக்கும். கிளென் பிலிப்ஸ்மே T20 ஒரு 3D பிளேயர் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ அதனால இந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஓடியிலே கஷ்டப்பட்டாங்க இந்தியன் டீம் விக்கெட் எடுக்க. T20 என்ன பண்ண பார்ப்போம். பட் மிச்சலும் கிளென் பிலிப்ஸும் நிக்க விட்டாங்கன்னா அவள் தான் இந்தியன் டீம் மாட்டிப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் சூர்யா பார்த்து பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ணோம். இவங்க 2 பேர் சுத்தா மிடில் ஆர்டர் இருக்கு நியூசிலாந்துக்கு. நெக்ஸ்ட் பினிஷர்ஸ் பாத்தீங்கன்னா ஜிம்மி நீஷம், மிச்சல் சாண்டனர், மைக்கேல் பேஸ்வெல் தேர்ட் ஓடி கொஞ்சம் நொண்டினே போனாரு. பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. ஸோ மோஸ்ட்லி ஹி வில் பி அவுட் ஃபார் அட்லீஸ்ட் 2 to 3 T20. சில சீரிஸ் ஃபுல்லாவே ஆட மாட்டார். ஸோ அவர் எப்படின்னு தெரியல. பட் சாண்டனர் உங்களுக்கே தெரியும், பவுலிங் சூப்பரா அக்ஷர் பட்டேலோட ரிப்ளிக் அவர் 4 over 30 கொடுத்து ஒரு 2 விக்கெட் எடுத்துருவார். இல்ல விக்கெட் லெஸ்ஸா கூட போட்டுருவார். பேட்டிங்ல அவருமே எங்க கொடுத்தாலும் ஆடுவார். ஒரு நல்ல பினிஷா குரூம் ஆயிட்டு வராரு. பட் ஜிம்மி நீஷம் ஆதி காலத்து 2016 T20 இருந்து இப்போ வரைக்கும் ஆடுறாரு. ரிட்டையர்மெண்ட்டே எல்லாம் வராரு மனுஷன். பட் நல்லா ஹார்ட் ஹிட்டர் ஆஃப் த பால். பவுலிங்ல ஓகே ஏமாத்தி 2 விக்கெட் எடுக்கலாம். பட் 30-40 ரன்னும் போலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நியூசிலாண்டோட பினிஷிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. எஸ்பெஷலி பிவான் ஜேக்கப் சின்ன பையன். ஸோ மோஸ்ட்லி ஆட மாட்டாங்க. ஸோ நீஷம், சாண்டனர் பேட்டிங் கொஞ்சம் வீக்கா தெரியுது. பட் பவுலிங் பார்க்க நல்லாவே இருக்கு. பேஸ்வெல் இல்லாம கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாண்டனருக்கு சப்போர்ட் ஸ்பின்னர் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பக்கம் போவோம். மேட் ஹென்ரி, Zachary Fox, Kyle Jamieson and Jacob Duffy. Jacob Duffy number 1 rank T20 bowler வருண் சக்கரவர்த்தியோட ஸ்பேரிங் போட்டிருந்தார். பட் இப்போ வருண் இருக்கார். பட் ஜேக்கப் டஃபியுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ நியூசிலாந்துக்கு இந்த லாஸ்ட் 1 இயர்ல அவர் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி விக்கெட்ஸ் நிறைய எடுத்திருக்காரு. ஸோ பட் ஆனா இந்தியன் கண்டிஷன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவர் எப்படி அடாப்ட் பண்றாரு, நாக்பூர்ல ஒரு ஸ்விங் அண்ட் சீம் எடுக்குதான்னு பார்க்கலாம். Zachary Fox வந்து மோஸ்ட்லி பெஞ்ச் தான் நினைக்கிறேன். ஏன்னா கைல் ஜேமிசன் பேட்டிங் டெப்த் கொடுக்கறதுனால ஃபோக்ஸ் வெளில இருப்பாரு. ஜேமிசன் T20ஸ்ல கொஞ்சம் நிறைய 40-50 கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். பட் விக்கெட்ஸ் ஸ்விங் ஆச்சுன்னா நல்லா எடுப்பாரு. மேட் ஹென்ரி பவர் பிளேல நீங்க மோஸ்ட்லி முடிச்சிடணும். டெத்ல எடுத்து போனா அடி வாங்குவாங்க. ஸோ இந்த நியூசிலாந்து டீம் பவர் பிளேல நல்லா போடலாம். பட் டெத் ஓவர்ஸ்ல அடி வாங்குவாங்கன்னு எனக்கு தோணுது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஈஸ்வரி தான் எனக்கு தெரிஞ்சு மைக்கேல் பேஸ்வெல் இல்லாத இடத்த நிரப்பணும். பட் பேட்டிங் நல்லா ஆடுவாரான்னு தெரியாது. பட் பவுலிங்ல இந்தியன் டீம் நிறைய தடவை காய விட்டுருக்காரு. T20 வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே இந்தியன் டீம் தோறதுக்கு இவர் தான் ஒரு பெரிய ரீசன். ஸோ ஈஸ்வரி அவள் அசால்ட்டா நினைக்காதீங்க. அவருமே நீஷம் மாதிரி ரொம்ப காலமா ஆடுறாரு. பட் ஸ்டில் இஸ் லெக் ஸ்பின் இஸ் வெரி எஃபெக்டிவ். பிவான் ஜேக்கப்ஸ் பேக்கப்பா தான் பாக்குறாங்க ஃபியூச்சருக்கு. ஸோ அதனால இந்த சீரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் உடனே கொடுப்பாங்கன்னு தெரியாது. பட் போக போக கொடுப்பாங்க. பட் எனிவேஸ் இந்த நியூசிலாந்து டீம் ஸ்பின்னர்ஸ் பார்க்க நல்லா இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் பவர் பிளே நல்லா இருக்கு. பேட்டிங் பவுலிங் எந்தில் அடி வாங்குவாங்க. பேட்டிங்மே டாப்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ ஐ ஃபீல் சம்ஹவ் திஸ் நியூசிலாந்து டீம் ஃபர்ஸ்ட் T20 அவங்க உடனே ஜெயிப்பாங்களா தெரியாது. ஏன்னா இந்த இந்தியன் டீம் டாமினண்டா தெரியுறாங்க. ஆஸ்திரேலியா தோக்கடிச்சாங்க, சவுத் ஆப்பிரிக்கா இங்க வந்து தோக்கடிச்சாங்க, ஏஷியா கப் ஜெயிச்சாங்க. ஸோ அவ்வளவு பார்க்கும்போது நியூசிலாந்து கொஞ்சம் வீக்கா தான் தெரியுது. டாப் ஆர்டர் வீக்கா இருக்கு, ஃபாஸ்ட் பவுலிங் டெத்ல வீக்கா இருக்கு, அதே மாதிரி பினிஷர்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஸோ ஐ சம்ஹவ் ஃபீல் நாக்பூர்ல இந்த நியூசிலாந்து டீம் கஷ்டப்பட போறாங்கன்னு தோணுது. மேபி ஒரு புவர் டிஃபீட்டா இருக்காது. பட் எனிவேஸ் இந்தியன் டீம் ரன் த்ரூ தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து கஷ்டப்பட
கஷ்டப்படுவாங்க. பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் ஈஸிலி வின் ஃபர்ஸ்ட் T20 நினைக்கிறேன். நாக்பூர்ல அவ்வளவா கஷ்டம் இருக்காது. பட் நியூசிலாந்து வில் ஸ்டில் ஹேவ் a lot of work to do. ஏன்னா ஃபர்ஸ்ட் T20ல அவங்க 11 செட் பண்ணோம். அதே மாதிரி பவுலிங் கொஞ்சம் வீக்கா தெரியுது, பேட்டிங்மே டாப்ல வீக்கா தெரியுது, பவர்ஃபுல்லா இல்ல. பட் எனிவேஸ் நியூசிலாந்து அவங்க ஆஸ் யூசுவல் சொன்னா ஒரு அண்டர் டாக்ஸ் எப்போனா திடீர்னு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இந்த இந்தியன் டீமை கம்பேர் பண்ணும்போது ஆன் பேப்பர் ஸ்லைட்லி வீக்கா இருக்கணும்னு தோணுது. நாக்பூர் பிச்சஸ்க்கு இந்தியன் டீம் பவுலிங் நல்லாவே இருக்கு. ஸோ அவ்வளோ மக்கள் வீடியோ இண்டு பாட்டு பண்றோம். ஸோ நான் இந்தியா ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் T20 60-40 சொல்றேன். உங்களோட ஒப்பீனியன் தாராளமா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் T20 ரிவ்யூ உங்களுக்கு ஷார்ட்ஸோட வந்து சந்திக்கிறேன். செகண்ட் T20 ப்ரிவியூ வீடியோட வந்து வரேன். இனிமேல் நம்ம சேனல்ல மறக்காம வீடியோ வந்துகிட்டே இருக்கும். IPL T20 வேர்ல்ட் கப் எல்லாமே நெருங்கிடுச்சு. ஸோ அதனால ஸ்டே டியூன் மக்களே. நன்றி ஃபார் த வீடியோ மக்களே.